வணக்கம் மக்களே, நானும் உங்கள் நிலையா. 10 நாளுக்கு அப்புறம் நம்ம வெஹிக்கல் பஞ்சில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வண்டி தான். கஸ்டமர் சேல் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட. நம்மளோட வண்டி ஏன் வரதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வண்டி வந்து கொஞ்சம் ஏலம், புது ஆஃபீஸ் ஓப்பனிங் அது இதுன்னு கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம புதுல வந்து உள்ளே ஷோ பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வண்டியை பார்த்தலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டாவில் APT 3118 TC அப்படின்ற ஒரு மாடலு. இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2010. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் கண்டிஷனில் வந்து நல்ல ஒரு ஆக்சுவல் ப்ரைஸில் வந்து கஸ்டமர் கோட் பண்ணியிருக்காங்க. அப்படியே வண்டி வந்து பாருங்கள், இந்த வண்டி ஆக்சுவல் கண்டிஷனில் அப்படியே கொடுக்கப்படும். FC இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. FC வந்து பார்த்தீங்கன்னா 6th மந்த் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் அப் டு 1 இயர் இருக்குது. ஸோ ஆக்சுவல் கண்டிஷன் இது தான். ஸோ இந்த வண்டி வந்து இப்படி ஆக்சுவல் கண்டிஷனில் நம்ம கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.50, அதாவது 5,80,000 கோட் பண்ணியிருக்காரு கஸ்டமர். இது நெகோஷியேட்டபிள் தான். ஸோ கேபின் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. கேபினும் ஏன்னு கேட்டிங்கன்னா, கேபின் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கு. இன்ஜின் எல்லாமே புதுசாக. நீங்கள் இப்போ வண்டி எடுத்தால் கூட உங்களுக்கு எந்த ஒரு செலவும் இல்லாத அளவுக்கு பக்கா கண்டிஷனில் இன்ஜின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கேபின் நம்ம பார்த்துடலாம். கேபின் வாங்க பார்த்துடலாம் நம்மளும். ஸோ கேபின் வந்து பார்த்துக்கோங்க. கேபின் வந்து இதுதான் ஆக்சுவல் கண்டிஷன். உங்களுக்கு இன்ஜின் எல்லாமே வந்து இப்போ தான் வந்து உங்களுக்கு புது ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு நீடடுமே இங்கே இருக்காது. டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 60 to 70% வந்து நீட் அண்ட் குட் கண்டிஷன்லேயே இருக்குது. டயர் உங்களுக்கு ஆக்சுவல் கண்டிஷனில் தான் தரும். இந்த ப்ரைஸ்க்கு வந்து இதுலேருந்து நெகோஷியேட்டபிள் தான். ஸோ 5.50ன்றது வந்து இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸு. ஸோ அதை வந்து நம்ம வெஹிக்கல் பாயிண்ட்ஸில் தான் நம்ம போகிறதுனால அதிலே நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம. ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ இருக்கிற என்ன கண்டிஷன், ஆக்சுவல் கண்டிஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் அந்த ப்ரைஸ். இல்லை நீங்கள் டயர் மாற்றி தரணும் அப்படிலாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸஸ் சார்ஜஸ் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். திரும்ப சொல்கிறேன், 2010 மாடலு, FC இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இன்ஜின் ஒர்க் பார்த்துருக்கு. வண்டி நீங்கள் வந்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் பக்காவாக எடுத்துகிட்டு போயிடலாம். டயர் கண்டிஷன் ஆக்சுவல் கண்டிஷன் இது தான். 60 to 70% தான் இருக்குது. 12 வீல் வண்டி இது. அதை சொல்ல மறந்துட்டேன். முக்கியமாக இது வந்து 12 வீல் வண்டி. நிறைய பேர் கேட்பாங்க டாட்டாவில் 12 வீல் வண்டி இருக்கான்ட்டு. ஸோ 12 வீல் வண்டி இது. லோடு அடிக்கிறவங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான வண்டி இருக்கும். ஸோ இந்த வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதை ஃபோட்டோஸ் வேணும், எனக்கு இன்னும் கிளியராக வேணும், வீடியோவில் ஷோ ஆகலை அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஃபோட்டோஸ் கேட்டிங்கன்னா இதோட வண்டியோட ஃபோட்டோஸ் மொத்த டீட்டெயில்ஸ்னால் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த வண்டியோட நம்ம வெஹிக்கல் பாயிண்ட்ஸ்லேருந்து நான் உங்கள் இல்லையா. பாய் பாய் மக்களே.